இணையத்தில் வெளியான சர்ச்சை வீடியோ குறித்து மனம் திறந்துள்ள இன்ஸ்டா பிரபலம் மணி, இந்த விவகாரத்தில் சம்பந்தமுடையவர்களை சும்மா விடப்போவதில்லை என பல்லை கடித்துக்கொண்டு ஆவேசமாக பேசியுள்ளார். அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் நீங்கள் எல்லாரும் இவங்க என்னால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட அதிகமாக நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா செய்யாத தப்புக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் வாங்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டான். அவன் நேரத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பான். உண்மையிலேயே அவன் வந்து மானங்கீனெல்லாம் இருந்துச்சுன்னா, எனக்கெல்லாம் மானங்கீனெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. மானங்கிட்டு தான் எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா மட்டும் இப்போ இல்லைன்னா என் நிலமையும் வேறு தான் கண்டிப்பாக. ஆனால் அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவங்க போனதுக்கப்புறம் ஒன்று நான் இருக்கிற வெளியில் எப்படி வேணாலும் கிறுக்கு மாதிரி சுற்றிடுவேன். அப்படி இல்லைன்னா உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா அவங்க ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்கள பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே போனாலும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம் புகட்டாமல் போக மாட்டேன். இதுக்கப்புறம் இன்னொருத்த லைஃப்பை நீங்கள் இந்த மாதிரி கெடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. முக்கியமாக நியூஸ் சேனல்ஸ், மற்ற மீம் கிரியேட்டர்ஸு இல்லை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி தேவை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம். ஆனால் இந்த நியூஸ் சேனல்ஸ் அத்தனை பாமர மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனல், அத்தனை பேருக்கும் இதுதான் உண்மை, இல்லை வேற உண்மை உடனுக்குடன் புடுங்கின உடனே போடுறானுங்க. இந்த மாதிரி உண்மையை இதுதான் அப்படின்னு நம்பக்கூடிய சேனல்ஸ் டிவியில் பார்த்து மட்டும் நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சேனலில் ஒருத்தனோட லைஃபை கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஈனப்பெருவியாக இருப்பீங்க நீங்கள். ஏன்னா ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.